வெல்கம் பேக் டு விஜிகே ஃபோட்டோகிராஃபி. மறுபடியும் ஒரு கிறிஸ்டோபர் நோலன் படம், மறுபடியும் ஐமேக்ஸ், மறுபடியும் நம்ம ஒரு வீடியோ. சில பேர் இன்ஸ்டாகிராமில் கூட எனக்கு பிங் பண்ணி கேட்டாங்க, இந்த ஐமேக்ஸில் போய் பார்க்கணுமே, ஐமேக்ஸில் வந்து நம்ம ஊரில் தேட்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, இல்லை நம்ம ஊரில் இருக்கிற தேட்டரில் பார்க்கலாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஷின் தான். இது ரிப்பீட்டடாக இருக்கிற அதே கன்ஃபியூஷன் தாங்க அது. அதனால் ஆல்ரெடி உங்களுக்கு ஐமேக்ஸை பற்றி நல்லா தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்காது, புதுசாக எதுவும் இருக்கிற மாதிரியும் இருக்காது. ஒருவேளை ஐமேக்ஸ்னால் என்னென்னு தெரில உங்களுக்கு, ஐமேக்ஸுங்கிறாங்க அப்படின்னா என்னென்னு தெரில எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டினியூஸாக பாருங்கள். ஐமேக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து டிவிஸ் அதிகமாக வந்ததுனால அனமார்பிக் லென்சஸை கொண்டு வந்தாங்க, சினிமா ஸ்கோப் வந்ததுங்க. அந்த சினிமா ஸ்கோப்லேயே வந்து இன்னும் பெரிய ஒரு ஃபில்மாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 70mm, அதாவது 65mm ஃபில்ம், நெகட்டிவ் ஃபில்மை வந்து அதை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது உங்களுக்கு போஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ணி அது பாசிட்டிவாக கொடுக்கும்போது ஆடியோ ட்ராக்கெல்லாம் வச்சு அது 70mm ஃபில்மாக இருக்கும், சரிங்களா? அதனால தான் 70mm அப்படிங்கிறது, 70mm 70mm அப்படிங்கிறது அதுதான் கதை, சரிங்களா? இப்போ இந்த 70mm ஃபில்ம் அப்படிங்கிறது மேலேருந்து கீழே இப்படி ஓடும், வெர்டிக்கலாக ஓடுறதுனால உங்களுக்கு வந்து இந்த நல்ல அல்ட்ரா வைடு ஆஸ்பெக்ட் ரேஷியோ கிடைக்கும், நல்ல வைடான ஸ்க்ரீன்ஸில் பார்க்கலாம். இப்போது அதே 70mm ஃபில்மை இப்படி திருப்பிட்டீங்க அப்படின்னாக்கா, மேலேருந்து கீழே போகாமல் சைடில் போகிற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, இப்போ உங்களுக்கு ஃபிலிம் சைஸு ஹைட்டு வந்து 70mm ஆகிடுச்சு. இப்போ அதுக்கான ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஒரு 1.4:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் போடுறீங்க அப்படிங்கிறப்போ கரெக்டாக 15 பெர்ஃபரேஷன்ஸ் வரும். ஃபிலிமில் ஓட்டையே பார்த்துருப்போம் இல்லைங்களா? 15 ஓட்டைக்கு ஒரு ஃப்ரேம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா அது ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஃப்ரேம் அது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமு கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் படம் வந்து ஐமேக்ஸ் கேமராஸில் மட்டுமே வச்சு எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் இந்த படம். இப்போது இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் ப்ரொஜெக்ஷன்லேயே பார்க்குறதுக்கு ஏதாவது வழி இருக்குது அப்படின்னாக்கா ஒரே ஒரு வழி இருக்குது. குஜராத்தில் அகமதாபாத்தில் ஒரு தேட்டர் இருக்குங்க, சரிங்களா? ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை, கமர்ஷியல் லைசன்ஸ் அந்த தேட்டருக்கு கிடையாது. அதனால் ஆடிசி படம் அங்கே போட முடியாது அவங்களால. அங்கே வெறும் டாக்குமெண்ட்ரி படங்கள் தான் ஓடிட்டுருக்கு. அதுவும் 2 டாக்குமெண்ட்ரி தான் ஓடிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஸ்பேஸ்னு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி, ஸ்பேஸ் டாக்குமெண்ட்ரி, இன்னொன்று டைனோசர் டாக்குமெண்ட்ரி. ஸோ இது 2 தான் ஓடிட்டுருக்குங்க அங்கே. ஹைதராபாத்தில் இதுக்கு முன்னாடி பிரசாத் ஐமேக்ஸ் இருந்தது, அதுவும் அட்டகாசமான தேட்டர் அது. அந்த தேட்டர் இப்போ வந்து இல்லை. அப்போ ஊருக்கு ஐமேக்ஸ்னு அங்கங்கே நிறைய இருக்குது. அந்த ஐமேக்ஸ்லாம் என்ன கணக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த ஐமேக்ஸ் வந்து ஐமேக்ஸ் ஒரிஜினல் ஐமேக்ஸ் கிடையாது, அது ஐமேக்ஸ் சர்டிஃபைட். அதாவது இந்த வீடியோ இருக்கு இல்லைங்களா, இது வந்து நான் ஓப்பன் கேட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஐமேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓப்பன் கேட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓப்பன் கேட் தான் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, சினிமா நம்ம கேமரா விஷயங்களில் பார்க்கும்போது ஓப்பன் கேட் அப்படிங்கிறோம். இப்போ இந்த வீடியோ வந்து 3:2 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஓடிட்டு இருக்கும் உங்களுக்கு, 3:2 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஆனால் ஐமேக்ஸ் வந்து இன்னும் பெருசு. நம்ம 90s டிவிஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கும், அது இன்னுமே உயரமாக இருக்கும் அந்த டிவி. ஸோ அவ்வளோ பெரிய ஃப்ரேமில் இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா கைட்லைன்ஸ் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, அதை வீடியோவை எடுத்து காமிச்சிடுறேன். ஸோ இப்போ தெரியுதுங்களா, இங்கே ஒரு கைட்லைன் இருக்குது, இங்கே ஒரு கைட்லைன் இருக்குது. இந்த கைட்லைன் வந்து 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கான கைட்லைனு. இங்கே இருக்கிறது வந்து 2.39:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கிற கைட்லைன். இப்போ இந்த 2 கைட்லைன் எதுக்கு? ஒருவேளை இந்த வீடியோவை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நான் அந்த 2.39:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது இதுக்குள்ளே தான் நான் கட் பண்ணணும், இதில் நான் க்ராப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதுவே டிவியில் பார்க்குறதுக்கு அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் சைஸ் என்ன டிவியில் 16:9, ஸோ இவ்வளோ பெருசு வரும் உங்களுக்கு. ஸோ மேலே இந்த போர்ஷனும் இந்த இடமும் கட் ஆகிடும், இந்த இடமும் கட் ஆகிடும், உங்களுக்கு க்ராப் ஆகிடும். இதுவே தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த இடம் கட் ஆகிடும், இந்த இடமும் கட் ஆகிடும் மேலே. நம்ம லோக்கலில் இருக்கிற ஐமேக்ஸ் தேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீனுடைய சைஸ் வந்து 1.9:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. டிஜிட்டல் ஐமேக்ஸ் தான் எல்லா பக்கமும் இருக்குது. ஸோ அந்த ப்ரொஜெக்டர்ஸ் தான் உலகம் பூரா நிறைய இடத்துல இருக்குது. அப்படிங்கிறதுனால படம் எடுக்கும்போது அவங்க இந்த 1.9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவுக்கும் இந்த மாதிரி கைட்லைன்ஸ் வச்சு தான் எடுப்பாங்க. சரி, அப்போது டிஜிட்டல் ஐமேக்ஸில் பார்க்க முடியாதவங்களாம் நார்மல் தேட்டரில் போய் பார்ப்பாங்க இல்லைங்களா? அப்போது 2.39:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கும் கைட்லைன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ படத்தை 3 வாட்டி 4 வாட்டி எடுக்க போகிறது இல்லை அவங்க. ஸோ அவங்க எடுக்கும்போது இந்த தேட்டரில் இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுப்பாங்க அதை. அப்போ என்ன ஆகும்னா 2.39:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோவுக்கு தான் ஆக்சுவலி அதுதான் லீஸ்ட் காமன் டினாமினேட்டருங்க. ஸோ அந்த டினாமினேட்டருக்கு அதுக்கு தான் கம்போஸே பண்ணுவாங்க படத்தை. அதுக்கு மேலே அதுக்கு எக்ஸ்ட்ராவாக வர்றது எல்லாமே பெரும்பாலும் நெகட்டிவ் ஸ்பேஸிங்காக தான் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கும். அதனால் ஐமேக்ஸ் தேட்டர்ஸில் என்னால் பார்க்க முடியலையே அப்படின்னு பெருசாக வருத்தப்பட வேண்டாம். ஆனாலும் சொல்கிறேன்,
ஒரிஜினல் ஐமேக்ஸ் தியேட்டர்ஸில் அந்த 15/70 ஒரிஜினல் ப்ரொஜெக்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபிலிம் ப்ரொஜெக்ஷன், அதில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன், அது சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நல்ல கரெக்டான சீட்டில் உட்காந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நல்ல சென்டராக தியேட்டருக்கே சென்டரான சீட், அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்பாட்டில் உட்காந்திங்க அப்படின்னாக்கா உங்கள் பெரிஃபரல் விஷன் வரைக்கும், அதாவது இங்கே இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீனே இருக்கும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸே இருக்காது. உங்களுக்கு தலையை திருப்பாத வரைக்கும் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. ஸோ இது வரைக்கும் ஸ்க்ரீனே இருக்கும், இது வரைக்கும் ஸ்க்ரீனே இருக்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அதோடைய எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப இமர்சிவாக இருக்கும். ஆனால் இது ப்ராக்டிக்கலே கிடையாது. லோக்கல் தியேட்டர்ஸ்லேயே பார்த்தாலும் கூட நீங்கள் பெருசாக எதையும் இழக்க போகிறது இல்லை. ஏன்னா அவங்க கம்போஸ் பண்ணியிருக்கிறதே வந்து 2.39:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க கம்போஸ் பண்ணியிருக்கிறதே வந்து நார்மல் தியேட்டர்ஸில் பார்த்தாலும் பெருசாக எதையும் இழக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அதை மாத்திரம் தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஜாலியாக போய் பாருங்கள், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இந்த படத்தை பார்க்க போகிறீங்க, உங்கள் பக்கத்தில் இந்த மாதிரி ஐமேக்ஸ் தியேட்டர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா, அதில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் வந்து ஜிடி லேசர்னு இருக்கா பாருங்கள். சரிங்களா? ஜிடி அப்படின்னாக்கா கிராண்ட் தியேட்டர்னு அர்த்தம். அதில் லேசர் அப்படின்னாக்கா டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் தான் அது. பட் ஜிடி லேசர் அப்படின்னாக்கா அந்த 1.41:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கிற அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனுக்கும் வந்து டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் லேசரில் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா 15/70 இல்லை 15x70 அந்த மாதிரி எங்கேயாவது எழுதியிருக்காங்களா பாருங்கள். இதெல்லாம் தான் வந்து பெரிய ஸ்க்ரீனு, கிராண்ட் ஸ்க்ரீனு. இதெல்லாமே மற்றது எல்லாமே லோக்கல் ஐமேக்ஸ் தான். அது 1.9:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் இருக்க போகுது. ஸோ ஒரிஜினல் அப்படின்னு போய் பார்க்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த 2 டேக் இருக்கான்னு தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உள்ளே போய் உட்காந்து உங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பபாய்.